மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் கூட தொழிலில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் அல்லது தொழிலில் ஒரு பின்னடைவான ஒரு நிகழ்வுகளும் கூட நடந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணிக்கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஜீவன மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் பாப கிரகங்களின் தாக்கங்கள் ஏற்படும் பொழுது நன்கு ஓடிக்கொண்டிருந்த தொழில் அல்லது வியாபாரத்தில் எதிர்பாராத திடீரென ஒரு முடக்கங்களானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இது எப்படி ஏற்பட்டது, எந்த காரணங்களால் ஏற்பட்டது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு குழப்பக்கூடிய குழப்பங்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். லாபகரமாக சென்ற உங்களுடைய வணிகம் ஒரு சில தவறான முடிவுகளாலோ அல்லது உலகளாவிய பொருளாதார மாற்றங்களாலோ அப்படியே தலைகீழாகவே மாறி போயிருக்கும். இந்த விதமான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டு விலகி சென்ற ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். வரவேண்டிய பெரிய ஆர்டர்கள் கூட கடைசி நேரத்தில் ரத்தாகி உங்களுடைய கையை விட்டு அது சென்ற அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் ஏற்படும் என்று இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீர்கள். ஏனால் அது உங்களுடைய புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், புதிய ஒரு செயலை ஆரம்பிப்பது, ஒரு செயலை வாங்குவது, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே கைகூடி எல்லாமே 90% மேல உங்களுக்கு சரியாக முடிந்த நிலைமையில் இன்னும் 10% ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் கூட தேவையில்லாத ஒரு கவலைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். அது உங்களுடைய நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு செயலை அப்படியே நிறுத்தி வைத்திருக்கும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை போன்ற ஒரு அனுபவங்கள் கூட நிச்சயமாக அந்த ஒரு செயலின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றங்களும் மேலதிகாரிகளின் கடுமையான நெருக்கடிகளும் இப்பொழுது ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய திடீர் பின்னடைவை சந்தித்து நீங்கள் நிலை குனிந்து போகக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். முகத்திற்கு பின்னால் மறைந்த ஒரு கண்ணீரான ஒரு வாழ்க்கைக்குள்ளும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருக்கும். இந்த உலகத்தில் மிக கடினமான நடிப்பு எதுவென்று உங்களுக்கு தெரியுமாம்? மனம் உடைந்திருந்தும் சிரிப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையாகவே இன்னும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அந்த நடிப்பை உங்களுடைய வாழ்க்கையில பல முறைகள் கூட நீங்கள் நிச்சயமாக செய்திருக்கலாம். வீட்டில் எல்லோரிடமும் திரித்து பேசிய ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்தது போல காட்டிய ஒரு தருணங்களும் அந்த ஒரு தருணங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் எதுவும் நடக்காதது போல நடந்த ஒரு அனுபவங்களும் உங்களுக்குள்ள உண்டு. ஆனால் இரவு நேரத்தில் தனியாக இருந்த போது அந்த சிரிப்பெல்லாம் கண்ணீராக மாறி அதை மென்மேலும் உடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். என் வழியை யாராவது ஒரு முறை புரிந்து கொண்டால் போதும் என்று நீங்கள் நினைத்த ஒரு தருணங்களும் உங்களுடைய மனதிற்குள் போட்டுக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வழியை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு நபர்களை உங்களுக்கு பிடிக்காது. அதனாலேயே அவர்களை நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய அருகில் கூட வைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த ஒரு நபர்கள் தான் நீங்கள் யாரை வேண்டாம் என்று கூறுகிறீர்களோ அவர்கள் தாங்க உங்களை பற்றி முழுமைக்கும் அறிந்த ஒரு நபராகவே இருப்பார்கள். அவர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் தான் அவரை வேண்டாம் என்று விலகி விலகி போய்கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய கண்ணீரை யாருக்கும் சுமையாக மாற்ற நீங்கள் எப்பொழுதும் விரும்ப மாட்டீர்கள். அதனாலேயே இன்னும் சில நேரங்களில் தனியாக இருக்கும் பொழுது மட்டுமே தான் உங்களுடைய கண்களில் இருந்த கண்ணீர் என்பதை வரவைப்பீர்கள். அனைவரும் இருந்தார்கள் என்றால் அந்த ஒரு நேரத்தில் கண்ணீர் என்பதை நீங்கள் எப்பொழுதும் வரவைக்கவே மாட்டீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம்
மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப் போகிறது. எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் இப்பொழுது இருப்பீர்கள். குடும்பத்தில் எது நடந்தாலும் அதை எப்படி நீங்கள் சரி செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது, அதை நீ எப்படி தீர்க்க வேண்டும் என்று அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இனி வரக்கூடிய நாட்களில் இருப்பீர்கள். எனவே இந்த ஒரு தேதி முதல் பொதுமக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் என்பது கிடைத்து யாரெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படும். பணிபுரியக்கூடிய இடத்தில் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். எனவே முடிந்த அளவுக்கு இப்பொழுது சுபகாரியத்தை மட்டும் நீங்கள் நல்ல ஒரு முறையில் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலம் அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாக கொண்டு போய் விட்டுடும். இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தொழிலில் வளர்ச்சி என்பது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேகத்தை பெறப்போகிறது. ஜீவன மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் இருந்த தடைகளும் மந்த நிலைமைகளும் முற்றிலுமாகவே உங்களை விட்டு விலகப் போகிறது. அது அனைத்தும் விலகி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது இப்பொழுது கிடைக்கும். நீங்கள் முடங்கி போய் கிடந்த காலங்கள் என்பது மாறி இனிமேல் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரங்கள் சூறாவளி வேகத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். தேடி போய் அலைந்த வாடிக்கையாளர்கள் இனிமேல் உங்களை தேடி வந்து வரிசையில் நிற்கவும் ஆரம்பிப்பார்கள். புதிய கிளைகளை தொடங்குவது, கூட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகள் யாவும் அமோக வெற்றியை இப்பொழுது மிதுனம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல வருடங்களாக இழுப்பறையில் இருந்த பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளோடு தங்கும் தடையுமின்றி இப்பொழுது வந்து சேர்ந்துவிடும். சந்தையில் உங்களுடைய நிறுவனத்தின் நல்ல ஒரு பெயரும் கௌரவங்களும் உலகறிய இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல மன அழுத்தங்கள் குறைந்து நிம்மதிகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். குடும்பம், வேலை, பணம், எதிர்காலம் எல்லாவற்றையும் நினைத்து மனமானது சோர்வடைந்து போயிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் காரணங்களே இல்லாமல் சோர்வாக உணர்ந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு மனதில் இருந்த அழுத்தங்கள் மெதுவாகவே குறைந்து நிம்மதியை உணரக்கூடிய ஒரு காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் ஒரே நாளில் மறைந்து விடாது. ஆனால் அவற்றை அமைதியாக சமாளிக்கக்கூடிய மன வலிமை உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை மட்டும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இப்படிப்பட்ட நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைச்சுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நிலைமைகளும் முற்றிலுமாகவே உங்களை விட்டு விலகப் போகிறது. அது அனைத்தும் விலகி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது இப்பொழுது கிடைக்கும். நீங்கள் முடங்கி போய் கிடந்த காலங்கள் என்பது மாறி இனிமேல் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரங்கள் சூறாவளி வேகத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். தேடி போய் அலைந்த வாடிக்கையாளர்கள் இனிமேல் உங்களை தேடி வந்து வரிசையில் நிற்கவும் ஆரம்பிப்பார்கள். புதிய கிளைகளை தொடங்குவது, கூட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகள் யாவும் அமோக வெற்றியை இப்பொழுது மிதுனம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல வருடங்களாக இழுப்பறையில் இருந்த பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளோடு தங்கும் தடையுமின்றி இப்பொழுது வந்து சேர்ந்துவிடும். சந்தையில் உங்களுடைய நிறுவனத்தின் நல்ல ஒரு பெயரும் கௌரவங்களும் உலகறிய இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல மன அழுத்தங்கள் குறைந்து நிம்மதிகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும்.